கட்சி அபர்ணா கட்சி. வானம் பார்த்து கிடந்தேனே, மழையாய் வந்து விழுந்தாயே, வழி துணையே வழி துணையே நீயே. ஃபஸ்ட்டு வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ்னு வந்து ஆரம்பித்தோம். ஃபோட்டோ பார்த்தப்போ எனக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் நேரில் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் அவளை பற்றி சொல்லலாம், நிறைய சொல்லலாம். பட் எனக்கு ரொம்ப அவள்கிட்ட பிடிச்ச விஷயம் அப்படின்னா, நிறைய விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுப்பான். எதுவுமே கொஞ்சம் பொறுமையாக கேட்குற அந்த அந்த கேரக்டர் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஸோ என்னோட வேலை கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரியே அந்த பொண்ணு. என்ன சொல்லவே என்னோட பெட்டர் ஆஃப் அவ்வளோதான். என்னோட எல்லாமே அவள் தான். என் வைப்லேயே இருந்தாங்க. ஸோ இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் மீட்லேயே தெரிஞ்சது. ஸோ அதனால் ஓகே பண்ணியாச்சு. வெரி கேரிங், லவபிள் பர்சன், எனக்காக எல்லாம் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? நவீன் ரொம்ப சைலண்டாக இருப்பான், அப்போ நான் நல்லா பேசுவான். ஸோ 2 பேருமே மேட் ஃபார் ஈச் அதர். எனக்கு பொண்ணு பிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு எங்கள் 2 ஃபேமிலிஸோட ஆக்சுவலாக இந்த பேர் நல்லா இருக்குன்றது அவங்களே ஃபஸ்ட் டிசைட் பண்ணாங்க. ஸோ எனக்கு டிபிக்கல் அரேஞ்ச் மேரேஜ் தான். பட் இருந்தாலும் அவங்க ஃபேமிலிஸ் வந்துட்டு எங்கள் 2 பேர்த்த விட ஃபஸ்ட்டு அவங்க வந்து கொஞ்சம் இந்த மேரேஜ் 2 பேர் சேர்ந்து நல்லாயிருக்கும் அப்படின்றது மூவ் பண்ணாங்க. பார்த்த வரைக்கும் அவங்க ரொம்ப சாஃப்டாக இருக்காங்க. பழகிறது ஈஸியாக பழகுறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் வீட்டில் பையன் இல்லை, ஒரு பையன் மாதிரி நடந்துக்கிறாங்க. உன்னை கைவிட மாட்டேன், சத்தியம் சத்தியம். ஆக்சுவலி அவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. நார்மலாக ஒரு ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எப்படி பேசுவோம் அந்த மாதிரி தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. இப்போ தான் மேரேஜ் ஆயிருக்கு. ஸோ அந்த ட்ரான்சிஷன் எப்படி இருக்குன்னு இன்னும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. பட் எக்ஸைட்டட் டு மூவ் இன் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். தூய்மையான என் சத்தியம் புனிதமானது. உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு கண்ணே, அதை வந்து நீ வந்து கரெக்டாக கொண்டு வரணும் உன் லைஃப்பில். 2 பேரும் சந்தோஷமாக இருக்கும். 2 பேரும் ஒற்றுமே சந்தோஷமாக வாழ்க்கை என்னுடைய ஆசை. எப்பவுமே கடைசி வரைக்கும் செல்ல கொலுசின் சினங்கள் அறிந்து சேவை செய்வேன். நெற்றி பொட்டில் முத்தம் பதித்து நித்தம் எழுவேன். கை பொருள் யாவையும் கரைத்தாலும் கணக்கு. அப்புறம் நான் வந்து அக்கேஷனலாக அப்பப்போ எங்கள் வீட்டுக்கு வருவா. அப்புறம் ஒரு சிஸ்டரும், அப்போ நானே சிஸ்டர், நாங்கள் 4 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம் எப்படி மேரேஜ் நடக்கணும் அப்படின்ட்டு. அதோட பல வருஷம் ட்ரீம் வந்து இப்போ டக்குன்னு முடிஞ்ச மாதிரி எனக்கு இருக்குது. நாங்கள் இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம், இன்னும் நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணுவோம் கண்டிப்பாக லைஃப் லாங். ஆராத்தி அருமையான ஆராதிங்க. கொங்கு மக்கள் சிறப்பு சொல்லும் பெருமையான ஆராதி. காரால வம்சத்துல பாரால வந்த மச்சான், பட்டு வேட்டி கட்டி வந்த பச்சை புள்ள எங்க மச்சான். கண்ணுங்களுக்கு பிறந்த பேரழகி எங்க
அக்கா அப்பா பெத்தெடுத்த குணவதியா எங்க அக்கா கை பிடிக்க பக்காவா வந்த மச்சான் எங்க தட்டு பெருந்தட்டு உங்க வெள்ள மனசு போல உங்க மனசு போல இப்படி மச்சான். சில்லாஞ்சிருக்கியே என் சில்லாஞ்சிருக்கியே சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே சொல்லாம என் மனச புழிஞ்சு புட்டியே உள்ளார ஓடி வந்து உறைஞ்சு புட்டியே சொல்லாம என் மனச புழிஞ்சு புட்டியே உள்ளார ஓடி வந்து உறைஞ்சு புட்டியே கண்ணால கண்ணால மோதிய முன்னால போற வந்தாவா என்ன நீ பந்தாட வர என் உசுரெடுத்து இப்போ தர தேதி சொல்லேண்டி சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளார இருக்கியே சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளார இருக்கியே ஆக்சுவலி நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன். அவங்கக்கிட்ட நான் வெளியே காமிச்சிக்கலாம் மிஸ் பண்ணுவேன்ட்டு, காமிச்சா ஓவராக பண்ணுவாங்க. ஆனால் நிறைய டைம் ரீல்ஸ் மேரேஜ் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கிரும், தண்ணி வரும். இது வந்து டாப் சீக்ரெட்டாக இவ்வளோ நாள் வச்சுருங்க. பட் இனிமேல் நான் அவங்கக்கிட்ட சொல்லலான்னு இருக்கேன். நீயே வாழ்க்கை என்பேன் இனி வாழும் நாட்கள் எல்லாம் நீயே போதும் என்பேன் உயிரே என் உலகமே. அபர்ணா வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிள், ரொம்ப பேஷன்ஸா இருக்க ஒரு அக்கா எங்களோட அக்கால. நாங்க வந்து அபர்ணாக்காக்கு ஒரு பெரிய கேங் ஆஃப் சிஸ்டர்ஸ் கேங், பெரிய கேங் இருக்கு. ஸோ அவங்களோட ஃபங்க்ஷன் தான் மோஸ்ட் அவைட்டட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி ஹேப்பன்ட். எங்க அண்ணாவும் சேம் லைக் தட் ரெஸ்பான்சிபிளாகவும் இருப்பாங்க. அபர்ணாக்காக்கு இருக்க வைஃபோட அண்ணாவும் சேம். அபர்ணாக்காவோட மேரேஜ் தான் எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இப்போ கடைசியா ஃபன்னா ஜாலியா இருந்துச்சு, பயங்கர ஃபன்னா இருந்துச்சு. அவங்க என்ஜாய் பண்ணோம், நாங்களும் நிறைய சேர்ந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். அவங்க வந்து நாங்க என்ஜாய் பண்ணோம்னு சொல்லிட்டு நிறைய அவங்க ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. நாங்களும் பயங்கரமான டான்ஸ் கிரியேட் பண்ண மெமரிஸ் எல்லாமே ரொம்ப ஜாலியாகவும் இருந்து ஃபன்ஃபிட்டாகவும் இருந்துச்சு. நீயே வாழ்க்கை என்பேன் இனி வாழும் நாட்கள் எல்லாம் நீயே போதும் என்